Hi all, welcome to day 11. இன்னைக்கு நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் அது எப்படி இங்கிலீஷ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். So let's start. நமக்கு பிடிச்ச விஷயங்களை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம். So பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற வேர்ட் வந்துட்டு லைக். So அதை எப்படி இந்த ப்ரோனவுன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல போறேன். ப்ரோனவுன்ஸை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். So நம்ம ப்ரோனவுன்ஸ் I, you, he, she, it, we and they. இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இந்த ப்ரோனவுன்ஸ் பக்கத்துல be verbs, அதாவது am, is, are இதெல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட பேரு, நம்ம என்னவா இருக்கோம், நம்ம கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொன்னோம். இன்னைக்கு நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் இததான் வந்துட்டு இங்கிலீஷ்ல கத்துக்க போறோம். சோ இந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசும்போது இந்த பி வேர்ப்ஸ நம்மளோட இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். இங்க வந்துட்டு எக்ஸெப்ஷன் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கதா. சோ தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்ம் யாரெல்லாம்? he, she and it. சோ இவங்களுக்கு 3 பேருக்கு மாத்திரம் நம்ம வந்து லைக்குக்கு பதிலா லைக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். சோ I like, you like, we like, they like, she likes, he likes, it என்னோட நாய் பூனை எதுவா வேணா இருக்கலாம், it likes. So நம்ம வந்துட்டு லைக் அண்ட் லைக்ஸ் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு இப்போ தெரிஞ்சாச்சு. இனி என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்தோட பேரை மட்டும் இந்த லைக் பக்கத்துல போட்டா போதும். I like chocolates, எனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும். You like ice cream, உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். We like biryani, எங்களுக்கு பிரியாணி பிடிக்கும். They like cricket, அவங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும். He likes mathematics, அவனுக்கு மேத்தமேட்டிக்ஸ் பிடிக்கும். She likes social studies, அவளுக்கு social studies பிடிக்கும். It likes fish, அதுக்கு மீன் பிடிக்கும். சோ நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச விஷயங்களை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்ல. இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது, இப்ப என்னெல்லாம் நம்ம விஷயம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னோமோ அதே விஷயத்த எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப இங்க இருக்கிற சென்டென்சஸ்ல இப்ப நான் ஜஸ்ட் do not அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகளை நான் இன்சர்ட் பண்ணா எனக்கு அந்த விஷயம் பிடிக்காது அப்படின்னு மாறிடும். அவ்வளவுதான். So I like chocolates அப்படின்னு இங்க இருக்கு. Now when I insert I do not, நான் do not அப்படிங்கிற அந்த 2 வார்த்தைகளை இன்சர்ட் பண்ணோன்னே எனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்காது அப்படின்னு இந்த சென்டென்ஸ் மாறியாச்சு. I do not like chocolates. But இப்ப எப்படி ஷீக்கு, ஹீக்கு, இட்டுக்கு நம்ம லைக்ஸ் போட்டோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ அங்க லைக்ஸ்னு இருக்குல்ல, அந்த எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். அண்ட் தென் இந்த இடத்துல do notக்கு பதிலா does not அப்படின்னு எழுதணும். So she likes social studies. இப்ப இந்த சென்டென்ஸ நான் மாத்தும் போது she does not like social studies. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், லைக்ஸ் வந்து லைக்காவே மாறுது அண்ட் டூங்கிற வார்த்தைக்கு பதிலா டஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். So she does not like, he does not like, it does not like. So already இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இந்த சென்டென்சஸை இப்போ நீங்க எப்படி மாத்துவீங்க அப்படின்னு இன்னொரு தடவை பார்த்துடலாமா? நான் வந்துட்டு ஷீக்கு ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். நீங்க வந்துட்டு you just try to fill in and then நான் ஆன்சர்ஸ உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்றேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி அதே மாதிரி சொன்னா போதும். ட்ரை பண்ணீங்களா? So I do not like chocolates, you do not like ice cream, we do not like biryani, they do not like cricket, he does not like mathematics, she does not like social studies, it does not like fish. இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ஓகே, so it's activity time. எப்போ மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டி பண்ணிடலாமா? ஸோ நம்மளோட எல்லா சென்டென்சஸையும் ஸ்டாக் பண்ண தொடங்கிடலாம். நான் ஸ்டாக் பண்ண போறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ஸ்டாக் பண்ண ஆரம்பிங்க. I am Divya De Cruz. I am a teacher. I am teaching. This is a watch. That is a laptop. These are flowers. Those are trees. This is a pen. This is a book. The pen is on the book.
The pen is in the book. The book is red in color. The book is rectangular in shape. It is medium in size. I like chocolates. You like biryani. We like sugarcane juice. They like. She likes. He likes. It likes. நீங்களே fill பண்ணுங்க. Okay, so இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. Okay then, so let's meet tomorrow. Bye bye.